இதுதான் நம்ம மீனுக்கு போடுற பரம்பரையான ஃபுட்டு. இதில் என்ன போட்டிருக்கோன்னா மைதா மாவு, கோதுமை மாவு, ஒயிட் ரைஸு, மஞ்சத்தூள், இது மொத்தத்தையும் போட்டு பிசைஞ்சு இப்படி வச்சுருக்கோம். ஏற்கனவே இந்த சாப்பாடை வச்சு பிடிச்ச மீனுங்களை பார்த்து ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உள்ள மஞ்சத்தூள், இது கோதுமை மாவு, அதுக்கடுத்து இது சோறு போட்டு பிசைஞ்சு உள்ளே வச்சுருக்கோம். இது பாட்டிலால் செய்யப்பட்டது. சரி, உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இதை கவுத்தாச்சு. இது மேலே ஒரு கல் எடுத்து வைக்கணும். இந்த பாட்டில் எடுத்துக்கலாம். இவ்வளோ கொஞ்சம் ஆகும். ஆழமாக இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருக்குது. அதனால் இங்கே இப்படி காமிச்சு வச்சுட்டு அவ்வளோதான், கல்ல வச்சாச்சு. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு போய் பார்க்கலாம். ஒன்று எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது இந்த மீன். உள்ளே விட்டுருலாம். துள்ளுதுங்க எல்லாம். சங்கரா மாதிரி இருக்குது, ஆனால் என்ன மீன் தெரியல. இது சங்கரா தான். இப்போ மூடிக்கலாம், ஏன்னா துள்ளுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவோம், அதுக்காக இப்படி வச்சு மூடிடணும். இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இந்த டப்பாவை எடுத்தாச்சு. உள்ளே எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்க்கலாம். இது வச்சா துள்ளிடுங்க, அதனால இந்த இடத்த அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி போடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இடத்துல வச்சுக்கலாம். அடிச்சுட்டு இந்த இடத்த ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இப்படி ஒரு கையை விட்டு இங்கே ஒருத்தர் மாட்டிக்கினாரு. கொஞ்சம் குட்டி தான் இவங்க. 2 பேர் மாட்டிருக்காங்க. ஒருத்தர் வரும்போதே எகிரிட்டாரு. இப்போ இவங்களையும் உள்ள விட்டுக்கலாம். ஒருத்தர் போயிட்டாரு, இன்னொருத்தர் போகிறாரு. ஓகே, நம்ம அடுத்து வச்சு டப்பாவை இன்னும் 5 நிமிஷத்தில் திறந்துடலாம். எவ்வளோ மீன் மாட்டுது 5 செகண்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது கொண்டு போய் இப்படி லாக் பண்ணிவிட்டு பாருங்கள், அடங்க மாட்டேங்குது. இப்படி லாக் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக பூட்டிட்டு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வச்ச இடத்துலேயே வைக்க வேணாம், கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கலாம்.